ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு. வழியெங்கும் ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கியுள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் கழக தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் மலர்களை தூவியும் மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு. டிஜிபி ஓய்வு பெற்றும் தகுதியான நபரை டிஜிபியாக நியமனம் செய்யாமல் இருந்தால் சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. தனக்கு வேண்டியவரை டிஜிபியாக நியமிக்க விடியா ஸ்டாலின் அரசு காத்திருப்பதாகவும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்றும் சாடல். இன்றைக்கு ஒரு அரசு ஒரு டிஜிபி அவர் பணி ஓய்வு பெறுன்னு சொன்னா அந்த அரசாங்கம் 3 மாதத்திற்கு முன்பே அந்த பட்டியலை தயார் பண்ணி அந்த பகுதிக்கு இன்னைக்கு யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும். அங்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து 3 பேர் பட்டியலை அனுப்புவாங்க. அதை அனுப்பிச்சாச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் டிஜிபி நியமிக்கல. அப்புறம் எங்க போய் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும்? அது இவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் அவள் வரும் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற வழிகாட்டின்படி இந்த டிஜிபி நியமனம் இருக்க வேணும். அதையும் இந்த அரசு பின்பற்றவில்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். புதிய கல்லூரிகள், புதிய பாலங்கள் என எதுவுமே கொண்டு வரப்படாத ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் 4 ஆண்டில் 4,38,000 கோடி கடன் வாங்கியுள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. புதிய கல்லூரிகள், புதிய பாலங்கள் எதுவுமே வராத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஆனா கடன் மட்டும் 4,38,000 கோடி 4 ஆண்டுல வாங்கி இருக்கிறாங்க. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. இந்த 25-26ல மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது 5 ஆண்டுல 5,38,000 கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை படிச்சீங்க? கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டுகொள்ளாமல் உல்லாச சுற்றுப்பயணம் சென்ற துணை முதலமைச்சருக்கு அதிமுக பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காதவர் உதயநிதி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கரூர்ல 41 பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம். துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு? உல்லாச சுற்றுப்பயணம் போனார். தனி விமானத்தில் துபாயிலிருந்து திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார். ஒரு மாலை வாங்கி போட்டார். பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. நேரா திருச்சி விமானத்தை நிலையத்துக்கு போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார். நீ பேசலாமா? நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க. விலை மதிக்க முடியாத 41 உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இதுக்கு யார் பொறுப்பு? ஆளுகின்ற முதலமைச்சர், ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு. அதையெல்லாம் விட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டும் ஸ்டாலின் ஆளும் கட்சியான பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார். தேர்தல் நேரத்தில் பச்சோந்தியை விட அடிக்கடி நிறத்தை மாற்றி கூட்டணி அமைக்கும் கட்சி திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். எதிர்க்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின், திரு மோடி அவர்கள் போது கருப்பு பலன் விடுவார். ஆளுங்கட்சி வருகின்ற பொழுது வெள்ளை குடை பிடிப்பார். வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின், வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின். ஐயா, இப்படி நடிக்கலாமா? காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின். இந்த பச்சோந்தி நீ பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக தேர்தல் வருகின்ற பொழுது அப்பப்ப நிறத்தை மாற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு.
கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் அலைகடலென திரண்டு புரட்சி தமிழரை வரவேற்றனர். நாமக்கல்லை தொடர்ந்து ஈரோட்டிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தவேக நிர்வாகிகள் எழுச்சி பயணத்தில் தவேக கொடிகளை பறக்கவிட்டு புரட்சி தமிழரை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். நூற்றாண்டு கண்ட காங்கிரஸ் பல கட்சிகளுக்கு சென்று வந்தவர்களையெல்லாம் மாநில தலைவராக ஆக்கினால் அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். திமுகவிற்கு யார் ஜால்ரா போடுகிறார்களோ அவர்கள்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்கினா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கட்சியில விசுவாசமாக இருந்து உழைத்தவர்களெல்லாம் அந்த இடமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படித்தானே இருக்குது. ஏழைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி அதிமுக என்றும் கருணாநிதி குடும்பத்திற்காக பாடுபடுகின்ற கட்சி திமுக என்றும் புரட்சி தமிழர் விமர்சனம். தமிழ்நாடு என்ன கருணாநிதி குடும்பத்திற்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் காட்டம். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஏழைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆனா திமுக அவருடைய குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு உதயநிதி அவர்கள். இதுதான் திமுக கட்சியுடைய வரலாறு. அண்ணா திமுக அப்படி இல்ல. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், யார் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக ஒரு குடும்ப கட்சி என்றும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். நாட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்கின்றது. ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சி வீழ்த்து தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். வீழ்த்துவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். ஜெயிப்பீங்களா? முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? கோவையில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட மிக நீளமான அவிநாசி சாலை மேம்பாலத்தை உப்பிலிப்பாளையம் பகுதியில் பார்வையிட்டார் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. சின்னியம்பாளையம் பகுதியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் மகிழ்ச்சி. கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகால வளர்ச்சியை தந்தது அதிமுக. கோவை மேம்பாலம் அமைப்பதற்கு முழு நிதியை ஒதுக்கி தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பெருமிதம். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் இளைஞரிடமிருந்து 3 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கியது. தமிழகத்தில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகே மனைவி பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் தனது 3 குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர தந்தையால் பரபரப்பு. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் பயம் துளிகூட இல்லாததே இதுபோன்ற பயங்கரங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மணலூர் பகுதியில் மது போதையில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த போதை ஆசாமி.
திறனற்ற திமுக அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ளதால் போதை ஆசாமிகள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 2 கடைகளில் புகுந்து சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்கு 2 மேசைகள் இருக்குமா என்றும் நள்ளிரவில் உடல் கூராய்வு செய்தீர்களா என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்கு நடத்துவதற்கான கட்டமைப்பு என்ன, எத்தனை உடற்கூறு ஆய்வுக்கான டேபிள்கள் உள்ளன என்றும் நீதிபதிகள் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியும் விசாரணைக்கு எடுத்தது ஏன்? வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு என கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை, மதுரை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் எப்படி வேறு வேறு உத்தரவுகளை பிறப்பித்தன என்றும் கேள்வி. பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கரூர் துயர சம்பவ வழக்கில் உயர்நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது? தேர்தல் பிரச்சாரம், ரோடு ஷோ நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. சிறுநீரக மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை நியமித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணை. சிறப்பு குழுவை மாற்றி அமைக்கும் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் காவல் அதிகாரிகளுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்குள் தலையிட விரும்பவில்லை என வழக்கை முடித்து வைத்து உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற ஆணை தொடரும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மேட்டுப்பட்டியில் தொற்று நோயை ஏற்படுத்தும் வகையில் கழிவுகள் தேங்கி சீர்கெட்டுள்ள வைகை ஆறு. வாகனங்களுக்கு அடாவடியாக கட்டணம் வசூல் செய்து ஆபாச வார்த்தைகளால் பேசும் வசூல்தாரர்கள் மீது விடியா அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை என புகார். இந்த ஆறு அப்படியே பாருங்க, இதை சுற்றி எவ்வளோ நோய் பரப்பக்கூடிய ஒரு அசுத்தமான முறையில் இருக்குது. கழட்டி போட்ட துணிகளை எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு இது கிடையாது. ஆனால் உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா முழு போதையில் அந்த டிக்கெட் வாங்குறவங்க ரொம்ப அடாவடியாக ஒரு அநாகரிகமான முறையில் பெண்களோட இருக்கவங்கள கூட பார்க்குறதில்ல. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, கலெக்டர்கிட்ட சொல்லுன்றாங்க. வண்டிக்கு 100 ரூபா கேட்குறாங்க. அவ்வளோ வசூல் எடுத்தாலும் ஆனால் அதற்கான அடிப்படை ஒரு இது கூட இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை அதன் முழு கொள்ளளவை நெருங்கியதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 4000 கன அடி நீர் வெளியேற்றம். திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பஞ்சம்பள்ளி சின்னாறு அணையை முன் அறிவிப்பின்றி திறந்து வைத்த விடியா அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள். கரையோரம் உள்ள பொதுமக்கள் மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகளின் நிலை குறித்து யோசிக்காமல் விடியா திமுக அரசு அதிகாரிகள் பொறுப்பின்றி செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சியில் மாத கணக்கில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி நடைபாதையில் தேங்கி நிற்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். மஞ்சள் காமாலை நோய் தொற்று ஏற்படும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் விடியா மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். பாதாள சாக்கடை நிறைய தண்ணீர் லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால எங்களாட்டி நடக்க முடியல. முழங்கால் வரைக்கும் எங்களுக்கு தண்ணி ஃபுல்லா இருக்கு. எங்களாட்டி மக்கள் நடக்க முடியல. இதனால குடி தண்ணியும் எங்களுக்கு பாதிக்குது. குடிநீரும் சரியா வரல. குடிநீர்ல சாக்கடை தண்ணி கலந்து வருது.
தஞ்சாவூர் மாவட்டம் ஆதனூர் பகுதியில் உள்ள நரசிங்கபுரம் வடிகால் தூர்வாரப்படாததால் 2 நாட்கள் பெய்த மழை காரணமாக சுமார் 500 ஏக்கரில் நடவு செய்த நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விடியா ஆட்சியில் விவசாய நிலங்களை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இன்னும் பருவமழையே ஸ்டார்ட் ஆகல. அதனால் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற விவசாயம் எப்படி விவசாயம் பண்ணுறதில்ல. பல முறை நம்ம பொதுப்பணித்துறையிட்ட நம்ம சொல்லிட்டோம். இதுவரையும் அந்த வாய்க்கால தூர்வாரி இருந்தாங்கன்னா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதனால் அரசு உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த வாய்க்கால தூர்வாரி இந்த பருவமழையில எங்களை காப்பாற்றணும். இதை தொடர்ந்து செய்ய மறுத்தாங்கன்னா நாங்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் தொடங்குறத தவிர வேறு வழி இல்லை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருப்புக்குறிச்சியில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 700 நெல் மூட்டைகள் அரசு சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லாமல் விவசாய நிலத்திலேயே பாதுகாப்பற்ற முறையில் போட்டு வைத்துள்ள விடியா அரசு. ஸ்டாலின் ஆட்சியில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மக்களின் வரிப்பணம் வீணாகி வருவதாக விவசாயிகள் ஆவேசம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே எருக்கம்பட்டு கிராமத்தில் மயானத்திற்கு மாற்றுப்பாதை அமைத்து தரப்படாததால் காட்டாற்று வெள்ளத்தில் இறந்தவர் உடலை ஆபத்தான முறையில் கொண்டு செல்லும் அவலம். சாமானிய மக்களின் கோரிக்கைகளை திறனற்ற ஸ்டாலின் அரசு ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 90,720 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 11,340க்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16 முதல் அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் தொடங்க சாதகமான சூழல் உள்ளது. வட மாவட்டங்களில் அதிக மழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குனர் அறிவிப்பு. இப்பொழுது மேற்கு திசை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அது டிரான்சிஷன், அதாவது மாறணும். மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 to 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 16ஆம் தேதி வரை தமிழகத்தின் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இன்று நீலகிரி மாவட்டத்தில் கனம் முதல் மிக கனமழையும், கோவை, திருப்பூர், மதுரை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு. ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து போராடியதற்காக வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு நோபல் பரிசு அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கும் விடியா மாநகராட்சி ஆணையருக்கு கருப்பு தீபாவளி வாழ்த்துக்களை சொல்ல உள்ளதாக தூய்மை பணியாளர்கள் ஆவேசம். தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சியும் தீண்டாமை சுவர் எழுப்பி தூய்மை பணியாளர்களை ரிப்பன் மாளிகை உள்ளே கூட அனுமதிக்க விடாமல் தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய சுவர் தீண்டாமை சுவராக எழுப்பி வச்சிருக்கு. நீ உள்ள கால் வைக்காத, நீ உள்ள வராத. கமிஷனர் குமரகுருவரன் அவர்கள் சாதி ஆதிக்க சிந்தனையோடு வன்கொடுமை சிந்தனையோடு செயல்படுகிறார். ஏன்னா மண்டலம் 5 போய் மனு கொடுத்தாங்க, 6 மனு கொடுத்தாங்க, யாருமே ஒன்றும் பிரச்சனை பண்ணல, போராட்டத்தில் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் இன்றைக்கி போய் மனு கொடுக்க போனால் அங்கே ரயில்வே ஸ்டேஷனை இறங்கி வரும்போதே நீங்களாம் உள்ளே போகக்கூடாது, உள்ளே போகக்கூட அரெஸ்ட் பண்ண. ஒரு மனு கொடுக்க கூட இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா? மாநில நெடுஞ்சாலைகளை தமிழக அரசு பராமரித்து கிராமப்புற இளைஞர்களுக்கு சாலை பணியாளர் பணி வழங்க கோரி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் நூதன போராட்டம். போராட்டத்தை கண்டும் காணாமல் இருப்பதும் முறையா என கூறி வாய் கண் காதுகளை மூடிக்கொண்டு மௌன புரட்சி என கூறி கும்மியடி முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் அருகே மாப்பாக்கத்தில் திமுக காங்கிரஸ் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்ற உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு கொக்கி போட்டு மின்சாரம் திருடப்பட்டதற்கும் அரசு விண்ணப்பங்களை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்ததற்கும் மக்கள் கண்டனம். அரசு நிகழ்ச்சிக்கு மின்சாரம் திருடும் திமுகவினர் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற நிகழ்ச்சிக்கும் என்ன செய்வார்கள் என்றும் ஆவேசம். நெல்லை மாநகரில் லேசான மழைக்கே சாலைகளில் ஆங்காங்கே குளம்போல் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைக்காலம் துவங்குவதற்கு முன் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்புகளை நீக்கி வடிகால் வசதிகளை முறையாக செயல்படுத்தாத விடியா மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மதுரையில் அண்ணாநகர் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் தினேஷ்குமார் வண்டியூர் வைகையாற்று கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலைய லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் காவல் ஆய்வாளரை ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றி கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்த விடியா அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே அங்கன்வாடி பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு விடியா அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம். கலப்பட இருமல் மருந்து தயாரித்து விற்றதாக கைதான நிறுவன உரிமையாளர் ரங்கநாதருக்கு 10 நாள் போலீஸ் காவல் வழங்கி மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா நீதிமன்றம் உத்தரவு. விளம்பர மாடல் அரசின் தோல்வியை திசை திருப்ப காசாவுக்கு குரல் கொடுப்போம் என போட்டோவிற்கு போஸ் கொடுத்து சென்ற ஸ்டாலினின் விளம்பர அரசின் முகமூடி விரைவில் கிழியும் என பொதுமக்கள் காட்டம். சேலம் பூமிநாயக்கன்பட்டி பிரிவு அருகே குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் தீபாவளி வசூலாக 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் என 4 பேர் சிக்கினர். மேலும் அந்த அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத தொகை கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச லாவண்யங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கோழிப்பாலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்காலிக அலுவலக பணியாளர்களுக்கு 7 மாதமாக ஊதியம் வழங்காத விடியா அரசிற்கு கடும் கண்டனம். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பினருக்கும் போராட்டமே வாழ்க்கையாகி விட்டதாக பணியாளர்கள் வேதனை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தோம், எல்லாரையும் பார்த்து வந்தோம் சார். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு முடிவு தரல. நாங்கள் தினமும் கல்லூரி போகிறதுக்கு கூட வண்டிக்கு காசு இல்லாமல் இருக்கோம். வீட்டு வாடகை கட்டணும், மின்சார கட்டணும், பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், பால் வாங்கணும், மளிகை பொருட்கள் வாங்கணும், எல்லாமே கடை சொல்லி வாங்கிட்டு இருக்கோம் சார். ஒரு மாதம் தான் சமாளிக்கலாம் சார். 7 மாதம் நாங்கள் எப்படி சமாளித்து வாழ்கிறது? அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த கோரியும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சார் ஆட்சியரிடம் மனு. கையில் நெல் வாழை ஏந்தி முழக்கமிட்டபடி வந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் விடிய அரசுக்கு வலியுறுத்தல். நெல் மூட்டைகள் என்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி இருக்கிறது. அதை உடனடியாக சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட இடங்களை உடனடியாக அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். வாழை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகள் விளைவித்திருக்கக்கூடிய நெல் கொட்டி முளைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 12 மணி நேரம் வேலை பார்க்கும் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வில் குறைப்பு செய்துள்ள தனியார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் தமிழக அரசை கண்டித்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். 2025-26 ஆண்டுக்கான ஊதிய உயர்வு 16% குறையாமல் இருக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் தனியார் நிறுவனம் 10% மட்டுமே ஊதிய உயர்வை அறிவித்துள்ளதற்கு கண்டனம். வேலூரில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர் வெள்ளம் போல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதி. விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் வடிகால்வாய் வசதிகளை முறையாக செய்யாததே இதுபோன்ற அவலத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தண்ணி ஃபுல்லாக தேங்குது. இந்த பக்கம் எவ்வளோ வீடுக்கு இருப்பாங்க, அவங்களாம் ஒரு வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை பாம்பு பூச்சி போட்டுலாம் பசங்க நைட்டில் வெளியே வர முடியல. இப்போ எங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எதனா ஒரு இது மாதிரி கவா மாதிரி கட்டி விட்டாவது தண்ணி கிளியர் பண்ணி கொடுத்து ரொம்ப வசதியாக இருந்தால்
திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் போக்சோவில் சிக்கிய இளைஞருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் அதிரடி. இதே நீதிமன்றத்தில் இந்த ஆண்டு மட்டும் 54 போக்சோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதற்கு இதுவே சாட்சி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் மழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் பேருந்து நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் மக்கள் கடும் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஆர்டிஓ ஆபீஸ் செல்லும் சாலையில் தேங்கி நின்ற மழைநீர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால் வாய்களை முறையாக அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே மழைநீர் சாலையில் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து 4249 கன அடியாக உயர்ந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக 4 மதகுகள் திறப்பு. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக அணையை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.